நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. மனம் தேற்றுவார், பலனூட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. பாதையில் பாதையும் பால்வழியோடையும் தோன்றிடும் அவர் கையா. வான்படையாண்டவர் வாய்மொழியாழ்வர் மேன்மையை அவர் சொல்வார். இறையாட்சியில் அவர் மாற்றி கலங்காதே, கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் அமைத்தாளும் இறைவா, உம்முரே மகனை என்றென்றும் பெரிய குருவாக ஏற்படுத்தினீரே. தம்முடைய பணியாளராகவும் மறைப்பொருட்களின் கண்காணிப்பாளராகவும் அவர் தேர்ந்து கொண்ட இந்த புதிய மறைப்பணியாளர்கள் தாங்கள் ஏற்றுக்கொள்ள இருக்கும் குருத்துவ பணியை நிறைவேற்றுவதில் உண்மையும் விவேகம் உள்ள ஊழியராய் விளங்கி நற்கனிகள் கொடுக்கச் செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இரவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, திருவசனங்கள் 1 தொடக்கம் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளமுடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும்,
கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருணையும் வடிவல்லவா கடவுள் உன் பேரல்லவா, கடந்தாடு உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணையும் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணையும் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள்வேதம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூரும் உரதன்மை புரியாமலே. நெடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ. உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போது வாழ்வே, ஒளியுண்டு வாழும் மலர் போல ஆவே. மணவாசல் திறந்தே உன்மயமாகுவே. கருணையும் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாடு உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணையும் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார், புவி மீது இசைஞான் இழிவாகுவே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன் மேன்மை பழுதாகுமே. உன்வானவில் நீரில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வே, இறை மீட்டும் யாழில் நரம்பாக தேய்வே. நிலையென்ன வந்தாலும் உன்னை போற்றுவே, கருணையும் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாடு உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணையும் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணையும் வடிவல்லவா. திருத்தூதர் பவுல்
உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். அதிகாரம் 12, 4 தொடக்கம் 8 வரையிலான திருவசனங்கள். சகோதரர் சகோதரிகளே, ஒரே உடலில் நமக்கு உறுப்புக்கள் பல உள. அந்த உறுப்புக்கள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோலவே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவி சாய்க்கும்.
அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இப்பொழுது பட்டம் பெற இருப்பவரின் தகமையை விசாரித்தல். திருநிலைப்படுத்தப்படும் திருச்சடங்கு ஆரம்பமாகிறது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேர்ந்தெடுத்த இறைவன் இன்று பெயர் சொல்லி தம் பணிக்கென அழைக்கும் அற்புத வேளை இது. பெற்றோரும் தம் ஆசிரை வழங்கி ஆண்டவருக்கு தமது மகன்களை அர்ப்பணமாக்கி அன்போடு வழி அனுப்புகின்றனர். சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் இயேசு ஆண்டவரின் தியாக வழி நின்று அவர் பணியாற்ற முன்வரும் அருட் சகோதரிகளின் தகமைகள் தொடர்பாக ஆயர் அவர்கள் திருக்கூட்டத்தின் முன்னிலையில் விசாரிப்பார். இவர்களது தகமையினையும் நற்சான்றினையும் எடுத்து சொல்லி இவர்களை அருட்பொழிவு செய்யுமாறு மட்டக்களப்பு மறைமாநில ஆயருக்கு இயேசு சபையின் மாகாண முதல்வர் விதைந்துரைப்பார். குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டியவர் முன் வருக. சகாயநாதன் ஜோசப் அற்புதராஜ், கதிரவேல் ஜூட் டிலக்ஷன், பேரருள் தந்தே, நாம் சகோதரர்கள் இவர்களை குருவாக திருநிலைப்படுத்த அந்நியாம் திருச்சபை தங்களை கேட்டுக்கொள்கின்றது. இப்பணிக்கு இவரால் தகுதி உள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டு அழிந்திருந்தும் இவங்களுக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவர்கள் தகுதியுள்ளவர் என சான்று பகிர்கின்றேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் இவர்களை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கின்றோம். இறைவனுக்கு நன்றி. இப்பொழுது திருச்சபை தாயின் மறையுரை இடம்பெறும். ஆயர் தம் திருவுரையில் குருத்துவத்தின் கடமை, பணியின் தன்மைகள், பண்புகள் பற்றி விவரித்து குன்றா மகிழ்வுடனும் உண்மை அன்புடனும் குருத்துவ பணி செய்ய கிறிஸ்துவை முன்னுதாரணமாக கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றார். நற்செய்தியை எடுத்துரைப்பது, இறை மக்களை பராமரிப்பது, அவர்களை தூய்மைப்படுத்துவது, சிறப்பாக ஆண்டவரின் பலியை ஒப்புக்கொடுப்பது ஆகிய கிறிஸ்துவின் முப்பணிகளை நிறைவேற்றுவது குருப்பட்டம் பெற்றவரின் கடமை என்பதை அவர் தம்முடைய அருளுரையில் தெளிவாக எடுத்துரைப்பார். அன்பார்ந்த சகோதரங்களே, ஒரு தடவை ஒரு ஊரிலே புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு குருவானவர் ஓராண்டு நிறைவை கொண்டாடுகின்றார். குருத்துவ வாழ்விலே ஒரு வருஷத்தை கொண்டாடி போட்டு அன்றைய தினம் அவர் கடவுளிடம் மன்றாடுகின்றார். வேண்டுதல் என்னத்தை கேட்கின்றார்? கடவுளே, நீர் பொல்லாதவர், நீர் கடுமையான துறவுகளை என்னிடம் எதிர்பார்க்கின்றீர், என்னால் முடியாது, ஐ கெனாட் சேஞ்ச். நீர் மனத்துறவு, பணத்துறவு என்றெல்லாம் கேட்கின்றீர். என்னுடைய மனத்தை இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது, சுப்பீரியருக்கும் ப்ரொவின்ஷியலுக்கும் என்னால் கொடுக்க முடியாது. ஆகவே அது கஷ்டமாக இருக்கிறது. நான் என்னை இழக்கிறேன். அதை செய்தால் ஐ எம் லூசிங் மை செல்ஃப். பணத்துறவு அதுவும் கஷ்டம். எனக்கு இவ்வளோ நிறைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய அப்பா அம்மா தந்து போயிடுவார், அதெல்லாம் நான் வைத்திருக்க வேண்டும். அதை எப்படி நான் விடுவது? என்னிடம் இந்த துறப்பது கஷ்டமாக இருக்குது. மனத்துறவு, திருமணம் முடிக்காமல் இருக்கணும் என்று சொல்லுகின்றீர்கள். நான் என்னால் முடியாது. பெண்களை பார்த்தால் ஆசை வருகிறது. ஆகவே அதுவும் என்னால் முடியாது. ஐ எம் லூசிங் மை செல்ஃப், ஐ கெனாட் சேஞ்ச். என்னால் மாற்ற முடியாது. அது கடவுள் என்ன சொல்லுகிறாராம்?
சரி, உன்னால் மாற்ற முடியாது என்று சொல்லுகிறாய். நீ மாறவில்லை, நீ மாற வேண்டியதில்லை, நீ மாற வேண்டாம் என்று கடவுள் சொல்கிறார். நீ மாற வேண்டாம், பட் யூ பிகம், நீ ஆக வேண்டும். நான் உன்னை எதற்காக படைத்தேனோ, நான் உன்னை எதற்காக அழைத்தேனோ, நான் உன்னை எதற்காக உருவாக்கினேனோ அது மாதிரி நீ பிகம், யூ பிகம் சம்படி ஐ வாண்ட் இட். நான் உன்னை எதற்காக படைத்தேனோ, நீ ஒளியாக விளங்க வேண்டும், நீ அன்பாக விளங்க வேண்டும், நீ பிறநலவாதியாக மாற வேண்டும், நீ துணி உள்ளவனாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்படி நீ நான் உன்னிடம் எதிர்பார்ப்பவனாக நீ மாறுவதில்லை, பிகம், யூ பிகம் என்று சொல்கிறார். நீ மாறாதே, உண்டாகு, பிகம். நான் உன்னை எதற்காக படைத்தனோ அதுவாக ஆகத் தொடங்கு. பரவாயில்லை, மெதுவாக ஆகத் தொடங்கு. அது இப்பொழுது நிறைவேற முடியாது, ஒரு வருடத்தில் இல்லை, 10 வருடத்தில், அது நாட்கள் நீடித்து கொண்டே போகும். நீ பிகம், யூ பிகம் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இன்று குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட போகின்ற அற்புதராஜ், ஜூட் இவர்களுக்கும் அதே பதிலைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். யூ ஆர் கால்ட், யூ ஆர் chosen, today you are anointed and you have to become what God wants you. நீங்கள் கடவுள் உங்களிடம் எதுவாக நீங்கள் இருக்க விரும்புகிறாரோ அதுபடி நீங்கள் மாற வேண்டும். இதற்கு அழகான ஒரு உவமையை நாங்கள் மத்திய நட்சத்திலே பார்க்கின்றோம். தாலந்து உவமை. ஒருவன் வெளியூருக்கு போகின்ற பொழுது தன்னிடம் இருந்த பணத்தை 3 பேருக்கு கொடுத்து போட்டு போனான். ஒருவனிடம் 5 தாலந்து, ஒருவனிடம் 2 தாலந்து, ஒருவனிடம் 1 தாலந்து. ஆனால் அவன் திரும்பி வந்த பொழுது, அவன் கேட்ட பொழுது, 5 தாலந்தை பெற்றவன் இன்னும் ஒரு 5ஐ நான் ஆண்டவரே உமக்காக நான் தருகிறேன் என்று அவனும் கொடுத்தான். நன்று நன்று நல்ல ஊழியனே, நீ உன்னிடம் கொடுத்ததை நீ பயன்படுத்தி இருக்கின்றாய், அவை நீ மேலான இடத்துக்கு வா. 2 தாளந்தை கொடுத்தவனும் நீ மேலானவனாக மாறு, என்றால் நீ கொடுத்ததை பயன்படுத்தி இருக்கிறாய், உன்னுடைய வாழ்வை பயன்படுத்தி இருக்கிறாய். ஆனால் 1 கொடுத்தவன் நான் அதை மண்ணுக்குள்ளே மூடி வைத்தேன், அவை நீ தகுதியற்றவன், நீ உனக்கு எதுவுமே நான் தர முடியாது என்று சொல்லிவிட்டார். அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இவ்விதமே இறைவனால் தாளந்துகள் கொடுக்கப்படுகின்றார்கள். இந்த இருவருக்கும் இறைவன் நிறைய தாளந்துகளை, இறைவன் நிறைய கொடைகளை இவற்றையெல்லாம் கொடுத்திருக்கின்றார். ஏசாயாவை அழைத்த பொழுது ஏசாயா என்ன கூறுகின்றார்? முதல் வாசகத்திலே, ஆண்டவருடைய ஆவியின் மேலே, ஏனெனில் என்னை அவர் அபிஷேகம் செய்தார். அபிஷேகம், பார்த்துக்காரங்கள் அந்த வார்த்தை அபிஷேகம். இன்று இவர்களும் அபிஷேகம் பண்ணப்பட போகின்றார்கள், இறைவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகின்றார்கள். ஏனென்றால் இறைவனுக்கு பணி செய்ய அழைப்பு, அது இறைவன் விரும்பி அழைப்பது, நாங்கள் விரும்புவதில்லை. நாங்கள் விரும்பி ஆண்டவரை தெரிந்து கொள்வதில்லை, ஆண்டவர் தான் எங்களை தெரிந்து கொண்டார். அதுவும் தாயின் கருவின் வயிற்றில் இருக்கின்ற பொழுதே அவர் எங்களை தெரிவு செய்கின்றார், அழைக்கின்றார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்கின்றோம். அதே போல 2வது வாசகத்திலே ரோமியர்களின் மடலிலே பவுல் வடிவாக சொல்லுகின்றார், நாங்கள் அனைவரும் பல உறுப்புகள், ஆனால் எல்லாரும் ஒரே உடல். நாங்கள் அனைவரும் பல உறுப்புகளாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே உடல். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கின்றது. ஒருவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல பேசக்கூடிய வல்லமை, இறைவாக்கு குறைக்கக்கூடிய வல்லமை, நல்ல பரவச பேச்சு பேசுகின்ற வல்லமை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை இறைவனை கொடுக்கின்றார். ஆனால் பரவாயில்லை, அவற்றை எல்லாம் கொண்டு நாங்கள் இறைவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். எனக்கு மகிமை தேடுவதை விட நான் இறைவனுக்கு மகிமை தேடுவதிலே இந்த என்னுடைய ஆற்றல்கள், பயன்கள், தாளந்துகள் இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று தான் இறைவன் கூறுகின்றார். அதே போல நற்செய்தியிலேயும் ஆண்டவர் அதைத்தான் கூறுகின்றார், நானே நல்ல ஆயன், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்றால் தந்தை என்னை அனுப்பினார், அதே போல நான் உங்களை தேர்ந்து அனுப்பப் போகின்றேன், நீங்களும் நல்ல ஆயர்களாக இருங்கள். ஆயன் என்றால் தன்னுடைய மந்தைக்காக தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வருபவன், தன்னுடைய மந்தைக்காக தன்னை இழப்பவன், எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். துறவு என்றால் அதுதான் துறவர வாழ்வு. அதே போல இவர்களும் தங்களை இழக்கின்றார்கள். என்னத்துக்காக? தொண்டு செய்வதிலே, பணி செய்வதிலே, தொண்டு ஆற்ற. இயேசு சொன்னார், நான் உங்களுடைய கால்களை கழுவியது போல நீங்களும் மற்றவருடைய கால்களை கழுவ வேண்டும். அதான் தொண்டு, அதான் பணி, அதான் நல்ல ஆயன்.
அவை இயேசு கிறிஸ்துவுடைய குருத்துவத்தில் இவர்கள் பங்கு பெறுகின்றார்கள் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை போல இவர்களும் போதிக்கின்றார்கள், போதிக்கின்ற பணி. இவர்களும் இயேசு கிறிஸ்துவை போல பலிக்குருத்துவத்தில் ஈடுபடுகின்றார்கள், பணி திருப்பலை நிறைவேற்றுகின்றார்கள், திருவச்சாரங்களை நிறைவேற்றப் போகின்றார்கள். அதைவிட மேலாக ஆயனாக இருந்து எல்லாரையும், ஒரு இந்த கத்தோலிக்கரை மட்டுமல்ல, எல்லாரையும் கிறிஸ்துவ எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு ஆயனாக, எல்லாரையும் ஒரு மந்தைக்குள்ளே சேர்க்கின்ற ஒரு ஆயராக விளங்க இறைவன் இவர்களை இன்று அழைக்கின்றார். ஆகவே அழைக்கப்பட்டவர்கள் பிரமாணிக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரமாணிக்கம் உள்ளவர்கள் என்றால் இறுதி வரை என் வாழ்விலே நான் திரும்பி பார்க்கக்கூடாது, என்னுடைய வாழ்வை நான் திரும்பி பார்த்து கவலைப்படக்கூடாது, ஓ நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி ஒன்றுமில்லை என்று. இல்லை, நீங்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்க அழைக்கப்படுகின்றீர்கள். அருட்பணியாளர் அழைக்கப்பட்டவர், முப்பணி செய்ய அழைக்கப்பட்டவர். முப்பணி என்றால் போதிக்கும் பணி, புனிதப்படுத்தும் பணி, ஆயர் பணி. அதே போல இவர்கள் 3 துறவுகளை மேற்கொள்ள வேண்டும். மனத்துறவு, பணத்துறவு, மனத்துறவு. மனத்துறவு என்றால் இவர்கள் தங்களுடைய மனதை தங்களுடைய மேலாளருடைய கரங்களை கொடுத்து விடுகிறார்கள். மேலாளர் எங்கே போய் சொல்கிறாரோ, தண்ணி இல்லா காட்டுக்கு போகிறாலும் போ, ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் போ, பாகிஸ்தானுக்கு போனாலும் போ, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கின்றார்கள். அதான் மனத்துறவு. என்னுடைய மேலாளருக்கு நான் என்றென்றும் அடிமை, அவர் கிறிஸ்துடைய பிரதிநிதி, அவர் என்னை எங்கே பணி செல்ல அனுப்புகிறாரோ நான் செய்கின்றேன். அதுதான் உண்மையான துறவு, மனத்துறவு. பணத்துறவு, என்னிடம் செல்வம் 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 என்று நாங்கள் இவ்வளோத்தை தான் சேர்த்து வைக்கின்றோம். கடைசியிலே எல்லாம் அழிந்து போகின்றது. கொரோனா வைரஸில் இறந்தவர்கள் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான பேர், அவர் சேர்த்து வைத்த சொத்தெல்லாம் அணியாமல் போய்விடுது. அதுதான், அப்படிப்பட்ட சொத்தை நீங்கள் தேடுகின்றீர்கள், அது வேண்டாம் உங்களுக்கு என்று பணத்துறவையும் சொல்லுகின்றார். அதேபோல் மனத்துறவு, நான் இறைவனுக்குரியவன், இறைவன் இயேசுதான் என்னுடைய மனவாளன், அவருக்கு தான் நான் பணிந்து நடப்பேன், அவருக்காக என்னுடைய வாழ்வை நான் தியாகம் செய்கின்றேன். திருமண வாழ்வு நல்லது தான், அதை விட மேலாக கிறிஸ்து என்னை அழைக்கின்றார், அதற்காக நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இவ்விதமாக அழைக்கப்பட்டவர்கள் முன்மதியுடையவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் கூர்மையுடையவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் எதிர்நோக்குடன் வாழ்பவர்கள். எதிர்நோக்கு, விஷன், they live with the vision and mission என்று சொல்வார்கள். அவர்களுக்கு ஒரு எதிர்நோக்கு இருக்கின்றது. இறைவன் என்னை என்னதுக்காக அழைத்தாரோ அதை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் என்னை அவர் தனக்கு விருப்பமானவர்களாக ஆக்குகின்றார் என்று உணர வேண்டும். உரிமையாளரின் நோக்கங்களை, முன்னுரிமைகளை அறிந்தவர். என்னுடைய உரிமையாளர் யார்? இயேசு கிறிஸ்து, அவர்தான் என்னை அழைத்தவர். அந்த தாளந்து பெறுகின்றவர்களே தாளந்து உரிமையாளர், அவர்கள் கொடுத்த தாளந்தில் அவர்கள் பயன்படுத்தினார்கள், ஒருவன் பயன்படுத்தவில்லை. அப்படி நான் இருக்கக்கூடாது, நான் பயன்படுத்த வேண்டும். என்றால் என்னை அழைத்தவர் என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், என்னுடைய சிந்தனைகளை அறிந்தவராக இருக்க வேண்டும். அவரது ஒரே நோக்கம் உரிமையாளரின் மனத்துக்கு மகிழ்ச்சியூட்டுதல், திருப்தி அளித்தல். அதாவது என்னுடைய ஒரே விருப்பம் என்னை அழைத்த இறைவனுக்கு மகிழ்ச்சி அளிப்பது, இறைவனை சந்தோஷப்படுத்துவது. அவர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதற்கேற்ற விதமாக நான் வாழ முயற்சி எடுப்பது. ஒரு அர்ப்பணியாளர் ஒரு பதவி, நிறுவன அதிகாரி அல்ல, ஒரு நிறுவனத்தின் அதிகாரி அல்ல, பதவி இல்லை அவருக்கு. ஆனால் அவருடைய பணி செய்வது, நல்ல ஆயனை போல பணி செய்வது, அர்ப்பணிப்பதில் தன்னை வாழ்வது, தொண்டு செய்வதில் பதவிகளை தேடக்கூடாது. இறைவன் கையில் நம்மை களிமண்ணாக ஒப்படைக்கும் போது நாம் புது உரு பெறுவது எளிதாக மாறுகின்றது. நாம் அனைவரும் என்னத்தை நினைக்க வேண்டும்? நான் வரும் களிமண், கடவுளுடைய கையிலே களிமண். அவர் கடவுள் என்னை எப்படியாவது ஆக்கலாம், எப்படிப்பட்டவனாக ஆக்கலாம், அவர் விருப்பப்படி ஆக்கட்டும் என்று விட்டு விடுவதுதான் ஒரு துறவியின் பணியாக இருக்கின்றது. அதே போல் எல்லா அருட்சாதனங்களையும் கொடுக்கின்ற பொழுதும் பெறுகின்ற பொழுதும் நாங்கள் அந்த இறை இரக்கத்திலே நினைக்கின்றோம். இயேசுவின் சீடர் என்ற நிலையை நாம் அடைய 4 விதிகள் சொல்லப்படுகின்றது. ஒன்று, உறவுகளை விட உயிரை விட மேலாக இயேசுவே மேலானவர். என்னுடைய உறவுகள் எல்லாம் இன்றைக்கு போய்விடும், நாளைக்கு போய்விடும், ஆனால் என்னுடைய மேலான உறவு இயேசு கிறிஸ்து, அவரோடு நான் நெருங்கி இருப்பேன். வாழ்க்கையின் சிலுவை வரும், என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் கம்பளம் எப்பொழுதும் விரிக்க மாட்டார்கள், எனக்கு கல்லறிவார்கள், பொல்லறிவார்கள், சொல்லால் அறிவார்கள். ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் என்னை அழைத்தவருடைய விருப்பத்தை நான் நாடி செல்ல வேண்டும்.
முக்கியமான ஒன்றை முக்கியமற்றதாக கருதுவதும் முக்கியமற்ற ஒன்றை முக்கியமானதாக கருதுவதும் இழுக்குக்கும் இழிவுக்கும் ஒரு மனிதனை இட்டுச் செல்லும். பொன்னுக்கும் மண்ணுக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது ஒரு துறவி. அதாவது பொன்னும் மண்ணும் ஒன்றுதான், ரெண்டும் ஒரே மண் போலதான். அதுக்காக நான் பொன்னை விரும்பக்கூடாது, மண்ணை எல்லாம் ஒன்றுதான், இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது என்று நினைக்க வேண்டுவதுதான் ஒரு துறவியுடைய பணியாக நாங்கள் கருதுகின்றோம். இவர் தாளந்தை பெற்றவர்கள் அவற்றை பயன்படுத்தி பன்மடங்காக்கி கொடுத்தவரை முயற்சியுடைய செய்கின்றார்கள். ஒரு தாளந்து என்றால் என்ன, எவ்வளவு என்று பார்ப்போம். ஒரு தாளந்து என்றால் 6000 தெனாரியங்கள். 6000 தெனாரியங்கள். ஒரு மனிதனின் ஒரு நாள் கூலி ஒரு தெனாரியம். ஒரு மனிதன் ஒரு நாள் கூலி ஒரு தெனாரியம். இங்கு ஒரு மனிதன் ஒரு நாள் கூலி 2000 என்று வைப்போம். ஆகவே அவர் கொடுத்தது எவ்வளவு? ஒருவர் ஒரு தாளந்து சம்பாதிக்க 16 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். ஒரு தாளந்து சம்பாதிக்க 16 வருஷம் வேலை செய்தால் தான் அந்த தாளந்து ஒன்று கிடைக்கும். ஆகவே இந்த உரிமையாளர் ஒருவனுக்கு 5 ஒருவனுக்கு 3 என்ற பெரிய கொடைகளை எத்தனையோ வருடங்களுக்கு ஏற்ற விதமாக கொடுப்பான். கொடுத்த கொடை அளவற்றது, எல்லையற்றது, விரிவானது, அதுக்கு அளக்க முடியாது. அதே போல கடவுள் எனக்கு கொடுத்த அழைத்தல் என்ற கொடை இவ்வளோ மேலானது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அதன் பொழுதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எந்த நாட்டையும் கடவுள் ஏழையாக படைத்து வைக்கவில்லை. எந்த நாடும் ஏழை நாடு என்று சொல்ல முடியாது. எல்லா நாட்டுக்கும் வளங்கள் இருக்கிறது. ஆப்பிரிக்காவிலும் எண்ணெய் வளம் இருக்கு என்று சொல்வார்கள். அமெரிக்கா எல்லா நாட்டிலும் இலங்கையிலும் எவ்வளோ வளங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்துவதில்லை. கடவுள் கொடுத்த வளங்களை பல நாடுகளும் பயன்படுத்தவில்லை, பயன்படுத்த தெரியவில்லை, அல்லது பயன்படுத்த விடுவதில்லை, மற்றவர் பயன்படுத்த விடுவதில்லை. இது 3 குற்றங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆயினும் நாங்கள் அவற்றை பயன்படுத்தி இறைவனுக்கு மகிமை செலுத்த இறைவன் எங்களை அழைக்கின்றார். கடினப்பட்டு உழைக்கின்ற திறம் உடலில் எப்போதும் இருப்பதில்லை. வயதாகின்ற பொழுது நாங்கள் வலுவிழந்து போகிறோம். ஆயினும் அந்த வேளையிலும் இறைவன் எங்களுக்கு வலுவூட்டுகின்றார். மற்றவர்களின் உழைப்பை சார்ந்து வாழும் நிலை எங்களுக்கு ஏற்படும், அது பரவாயில்லை. எனவே காற்றுள்ள போதே நாங்கள் தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். உழைக்காமல் ஊன் வளர்ப்பவர்கள் தங்கள் அடிப்படை கடமைகளை மறுத்து மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கின்றார்கள். ஒருவர் வாழ்நாள் முழுவதும் குருவாக இருந்தாலும், சாகும் வரை குருவாக இருந்தாலும், கடவுளின் மெய்மறை ஒருவருக்கு கொடுக்காமல் போயிருந்தால் என்ன பயன்? வின்சென்ட் போல் சொல்லுவார், புனித வின்சென்ட் போல், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு நோக்கத்துக்காக வாழ்கிறேன். நான் சந்திக்கும் மனிதரிலே கிறிஸ்துவை காண வேண்டும், அந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வாழ்வின் ஒரே நோக்கம். நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிலும் நான் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். அதே போல நான் சந்திக்கின்ற மனிதரிலே கிறிஸ்துவை உருவாக்க வேண்டும். கிறிஸ்துவை பற்றி சொல்லி, கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்லி, கிறிஸ்தவனாக அவனை நல்ல ஒரு புனிதனாக மாற்ற நாங்கள் முயல வேண்டும். அதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய அழைப்பு. இது குருத்துவத்துக்கு மட்டுமல்ல, எல்லா தனிப்பட்டவர்களுக்கும் உள்ள அழைப்பாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, விளக்கை மரக்காலின் கீழ் வைக்க முடியாது. அந்த வேலையைத்தான் இந்த ஒரு பணியாளன் செய்தான். அதை மூடி வைத்தான், நிலத்துக்குள்ளே கொண்டு வைத்தான் தாளந்தை. இவ்வளோ பெருமதியான ஒரு கொடையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்தான். அந்த இழுக்கு எங்களுக்கு வரக்கூடாது. ஒரு பிச்சை எடுக்கும் ஒருவரிடம், உங்களுக்கு லாட்டரியில் 1 கோடி விழுந்தால் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு ஒரு லாட்டரியிலே 1 கோடி விழுந்திருக்கு, என்ன செய்வீர்கள் என்று அவர் சொன்னார், நான் அமெரிக்கா போய் அங்கு பிச்சை எடுப்பேன். நான் அமெரிக்கா போய் அங்கு பிச்சை எடுப்பேன். அப்போ என்ன வாழ்விலே மாற்றம் இல்லை. நீ கடவுள் கொடுத்ததை பயன்படுத்தவில்லை. கழுதையிடம் 2 லட்சம் ரூபா நோட்டை கொடுத்தால் என்ன செய்யுமாம்? அதை ஒரு 5 நிமிஷத்திலே அப்போ தின்றுவிடும். ஆனால் அதுக்கு அந்த மனதில்லை. அதை ஒரு பெரிய ஒரு லொரை கணக்கிலே பேப்பர் வாங்கி வச்சால் 1 வருஷத்து 2 வருஷத்தை சாப்பிடலாம் என்ற எண்ணம் இல்லை. அப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். இத்தகைய சிந்தனைகளை நாங்கள் தெரிந்து இன்று இறைவன் எங்களை அழைக்கின்றார். இந்த இருவரையும் விசேஷ விதமாக அழைக்கின்றார். ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பு மேலானது, அது பெரிய கொடை. அதை வெளிப்படுத்தவே முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவான கொடையை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி இறைவனுக்கு மகிமை தேடி இறைவனுக்குரியதை நாங்கள் செய்ய வேண்டும். லோயலா இக்னாசியார் அதைத்தான் செய்தார். எல்லாம் கடவுளின் மகிமைக்கு.
எல்லாம் கடவுளுக்கு மகிமைக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று அவர் ஜேசபை உருவாக்கினார். இன்று உலகம் முழுவதும் அந்த ஜேசபை பரவி நிற்கின்றது. இன்று இவர்களும் அந்த ஜேசபையிலே சேர்கின்றார்கள். அவை எல்லாம் கடவுளின் மகிமைக்காக நடைபெற வேண்டும். நாங்கள் அனைத்தை நினைத்து நன்றி கூறியவர்களை போலுன்றவர்களாக மாற வேண்டும். இவருடைய பணி இன்னும் இன்னும் மேலோங்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியிலே நாங்கள் மன்றாடுவோம். இப்பொழுது சீடத்துவ லட்சிய பயணத்திலே தடம் பதிக்கும் இப்பணியாளர்களின் சம்மதத்தினையும் வாக்குறுதியினையும் ஆயர் அவர்கள் கேட்டு அறிந்து கொள்கிறார். வழி நடந்திட சம்மதமே இறைவா என்று தம்முடைய முழுமன சம்மதத்தினையும் வாக்குறுதியையும் தன்னுணர்வோடும் தாராள சிந்தையோடும் தன் ஆர்வத்தோடும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையில் இவர்கள் ஒப்புவிக்கின்றார்கள். குறுப்பட்டம் பெறவிருக்கும் அருட்சகோதரர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று வழிநடத்தி வரும் மாகாண முதல்வருக்கும் அவரை தொடரும் முதல்வர்களுக்கும் அவர்கள் பணியாற்ற இருக்கும் மறைமாவட்ட ஆயருக்கும் கீழ்ப்படிவு உள்ளவர்களாக இறைப்பணி செய்யவும் வாக்குறுதி அளிக்கின்றார்கள். இன்று தொடங்கும் இப்பேரருள் இறுதி வரைக்கும் தொடர ஆயர் அவர்கள் இறையருளை இறந்து ஆசீரளிக்கின்றார். அன்பு மக்களே, நீங்கள் இருவரும் குருத்துவ நிலை பெறும் முன் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தீர்மானித்திருக்கிறீர்கள் என்று இத்திருக்கூட்டத்துக்கு முன் எடுத்துரைப்பது பொருத்தமானதாகும். எனவே நீங்கள் குருத்துவ நிலையில் இருந்து கொண்டு ஆயர் நிலையில் இருப்போருக்கு உண்மையான உதவியாளராக விளங்கி தூய ஆவியின் வழிகாட்டலுக்கு ஏற்ப ஆண்டவருடைய மந்தையை இடைவிடாமல் மேய்த்து பணியை நிறைவேற்ற விரும்புகின்றீர்களாம். நற்செய்தியை அறிவிப்பது, கத்தோலிக்க விசுவாசத்தை விளக்குவது ஆகிய அருள்வாக்கு பணியை தகுதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகின்றீர்களாம். இறைவனின் மகிமைக்காகவும் கிறிஸ்தவ மக்களின் அர்ச்சிப்புக்காகவும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நற்கருணை பலியையும் ஒப்புரவு அருட்சாதனத்தையும் திருச்சபையின் மரபுக்கேற்ப பக்தியுடன் பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகின்றீர்களாம். இடையராது செபிக்க வேண்டும் என்ற கட்டளைக்கு பணிந்து உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக எம்மோடும் இணைந்து இறைவனின் இரக்கத்தை இறைஞ்சி மன்றாட நீங்கள் விரும்புகின்றீர்களாம். நமக்காக தம்மையே தூய பலிப்பொருளாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்து நம் பெரிய குருவாகிய கிறிஸ்துவுடன் நீங்கள் நாளுக்கு நாள் நெருங்கி ஒன்றைத்து மனிதரின் மீட்புக்காக அவரோடு உங்களையே கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்புகின்றீர்களாம். இப்பொழுது கீழ்ப்படிதல் வாக்குறுதி. நீங்கள் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உங்கள் சபை தலைவருக்கும் மேலாளருக்கும் நீங்கள் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கின்றீர்களா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவேறச் செய்வாராக. நீங்கள் பணியாற்றும் மறைமாவட்டத்தின் ஆயருக்கும் உங்கள் சபை தலைவருக்கும் மாகாண தலைவருக்கும் நீர் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கின்றீரா? இந்த நற்செயலை உம்மிடம் தொடங்கிய கடவுள் அதை நிறைவேறச் செய்வாராக. அன்பானவர்களே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் தாமே குருத்துவ பணிக்கு தேர்ந்தெடுத்த ஊழியர் மீது தம் வானக குடைகளை பொழியுமாறு மன்றாடுவோம். திருச்சபை புனிதர்களின் உறவிலே பிணைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பணிவாழ்வை மேற்கொள்ள வந்திருக்கும் இந்த அருட்சகோதரர்கள் தம் நிலைக்குரிய பொறுப்பை இறைவன் திருவருளாலும் புனிதர்களின் பரிந்துரையினாலுமே நிறைவேற்றி வாழ முடியும். இவர்கள் மீது இப்பணிக்குரிய அருட்கொடைகளை நிறைவாக பொழியப்பட புனிதர்கள் வழியாக உருக்கமாக வேண்டுவோம். தமது பலத்தில் இல்லாது இறை வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளதை எடுத்துக்காட்ட தம் வறுமையின் அடையாளமாக இவர்கள் திருப்பிடத்தின் முன் நெடுஞ்சான் கிடையாக வீழ்ந்து செவிப்பார்கள். இவர்களுக்காக வேண்டுதல் செய்ய எமக்குள்ள கடமையை உணர்ந்தவர்களாக நாமும் சகல புனிதர்களின் பரிந்துரை வழியாக இறையருள் வேண்டுவோம். அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். இறுதியில் ஆயர் மாத்திரம் எழுந்து நின்று செபிப்பார்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். புனித மரியாயே இறைவனின் தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மிக்கேலே இறைவனின் புனித தூதர்களே, புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித சூசையப்பரே, புனித பேதுருவே, புனித பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்திரேயாவே, புனித யோவானே, புனித யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மகதலா மரியாவே, புனித ஸ்தேவானே, புனித அந்தியோக்கு இஞ்சாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித லாரன்சுவே, புனித பெர்பெத்துவா பெலிசித்துவே, புனித அஞ்சே சம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அகுஸ்தினாரே, புனித அத்தனாசியாரே, புனித பசீலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மாட்டீனே, புனித ஆசீர்வாதப்பரே, புனித லோயோலா இஞ்சாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பிரான்சிஸ்குவே சுவாமிநாதரே, புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, புனித வியானி மரிய யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித சியன்னா கத்தரினம்மாளே, புனித அவிலா தெரேசம்மாளே, புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
செபஸ்தியாரே, புனித பதுவை அந்தோணியாரே, புனித அன்னை தெரேசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராபர்ட் பெலமீனே, புனித ஜான் பர்க்மன்ஸே, புனித பிரான்சிஸ் போர்ஜியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஆண்ட்ரூ பொபோலாவே, புனித எட்மன் கம்பியனே, புனித பீட்டர் கிளேவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பீட்டர் கனீசியஸே, புனித பீட்டர் ஃபேபரே, புனித அலோசியஸ் கொன்சாகாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஆல்பர்ட் டாட்டோவே, புனித ஸ்டானிஸ்லாவோஸ் கொஸ்காவே, புனித போல் மிக்கியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஜான் ஒகில்வியே, புனித ஜோசப் பிக்னதல்லியே, புனித அல்போன்சஸ் ரொட்ரிகுவஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதையரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தீமை அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவம் அனைத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. முடிவில்லா மரணத்திலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது மனித அவதாரத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. உமது இறப்பினாலே உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. தூய ஆவியின் வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே. பாவிகளாகிய நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது பரிசுத்த திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டும் என்று உம்மை
மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபை தலைவரையும் திருநிலைகளில் பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அர்ச்சிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர் வாழும் இறைவனின் திருமகனாகிய இயேசுவே உம்மை மன்றாடுகின்றோ. எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவி சாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். ஆண்டவரே இறைவா, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்திருளும். ஊழியர் இவர்கள் மீது தூய ஆவியாரின் ஆசியையும் குருத்துவ அருளின் ஆற்றலையும் பொழிவீராக. நீர் ரட்சிக்குமாறும் திரும்ப நாங்கள் கொண்டு வரும் இவ்வூழியர்களை கருணையுடன் நோக்கி மது கொடைகளை எந்நாளும் இவர்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராயே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். திருநிலைப்படுத்தும் திருச்சடங்கு. இப்பொழுது அருட்சகோதரர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படும் புனித வேளை ஆரம்பமாகிறது. தலைமேல் கைகளை வைத்தலும் திருநிலைப்பாட்டிற்குரிய திருப்பொழிவு ஜெபம் உச்சரிப்பதிலும் முக்கியமான நிகழ்வு ஆகும். குருத்துவம் என்னும் திருவருட் சாதனத்தின் மேன்மை திருத்துதரது வழித்தோன்றலாக நினைவு கூர்ந்து கொண்டாடப்படுகின்றது. ஆவியானவரின் அருட்கொடைகளும் ஆசீரும் இவர்கள் மேல் இறங்க திருத்தூதர் காலத்திலிருந்து தொடர்ந்து வரும் மரபிற்கேற்ப ஆயர் அவர்கள் அருட்சகோதரிகளின் தலைமேல் தம் கரங்களை வைக்கிறார். குருக்கள் தாம் பெற்ற குருத்துவம் எனும் அருட்சாதனத்தை இவர்களும் பெறுவதை உறுதிப்படுத்தும் முகமாக இவர்கள் தலைமீது தம் கரங்களை வைப்பார்கள். தொடர்ந்து ஆயர் அவர்கள் குருத்துவ அருட்சாதனத்தின் உன்னத வார்த்தைகள் உள்ளடங்கிய திருநிலைப்படுத்தலுக்கான மன்றாட்டை சபிப்பார். திருப்படுத்துதலுக்கான மன்றாட்டு ஜெபத்தின் திருப்பொழிவு பகுதியை ஆயர் அவர்கள் உச்சரிக்கின்ற போது குழுமியுள்ள சக குருக்கள் அருட்சகோதரரை நோக்கி கரங்களை நீட்டிய வண்ணம்
திருப்பொழிவு ஜெபத்தில் மௌனமாக பங்கெடுப்பார்கள். பகைமையை நாணழிக்க நல்லன்பினை தாருமே.
ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும். மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து கொடைகளின் வள்ளலும் நீரே. அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களிடத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியின் ஆற்றலினால் அம்மக்களிலே வெவ்வேறான நிலைகளை ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போது மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணிநிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோனையும் நியமித்த போது அவர்களுடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில் துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்தில் மோசேயின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவச் செய்தீர். அவர்களை உதவியாளர்களாக பயன்படுத்தி மோசே மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடார பலிகள் குருக்களின் சட்டமுறைப்படி குறைபடாமல் நிகழ்ந்திட ஆரோனின் வழிவந்தோர் மீது அவர் தம் தந்தைக்குரிய நிறைவின் வளமையை வழி வழியாய் பொழிந்தேரே. தூயவரான தந்தையே, இறுதியாகும் திருமகனே உலகுக்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவையே தனிப்பெரும் திருத்தூதர் என்றும் தலைமை குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூயாவி வழியாக மாசற்ற கன்னியாக தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்கச் செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்கவும் செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளர்களை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வலுக்குறைந்த எமக்கு இத்தகைய உதவியாளர்களை தந்தவர்களை உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதருக்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர்கள் தேவைப்படுகின்றார்கள். எல்லாம் வல்ல தந்தையே, உமடியாராகியவர்களுக்கு குருத்துவ நிலைக்குரிய மாண்பினை அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தருளும். இறைவா, உமது கொடையாக குருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய பொறுப்பை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தம் சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்வார்களாக. இறைவா, இவர்கள் தம் ஆயருக்கும் தம் சபை தலைவருக்கும் தகுந்த உதவியாளராய் இருப்பார்களாக. இவர்கள் போதனையின் வழியாக தூய ஆவியின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடையெல்லை வரை மனிதரின் உள்ளங்களில் நிறைவுடன் தருவனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும் உமது திருப்பிடத்திலிருந்து திருவுணவு உண்டு ஊட்டம் பெறவும் பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும் பிணியாளர்கள் வலுப்பெற்றளவும் இவர்கள் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறைபொருளை பிரமாணிக்கமாய் வழங்குவார்களாக. ஆண்டவரே, இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்துக்காகவும் உமது இரக்க பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர்கள் இணைந்திருப்பார்களாக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்துவில் ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது திருப்பலிக்குரிய திருவுடைகள் இறை பணியாளர்கள் ஆகிய இவர்களுக்கு அணிவிக்கப்படும். அழைத்தலுக்கு செவிமடுத்து பயிற்சி பெற்ற இவர்களுக்கு உற்சாகமும் ஊக்கமும் உதவியும் அளித்த குருவானவர்கள் திருவுடை அணிவிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இறை பணியாளர்களாகிய இவர்கள் அருட்சாதனங்களை வழங்குவதன் மூலம் மக்களை புனிதப்படுத்த இவர்களது கரங்களை பரிமள தைலத்தால் ஆயரவர்கள் பூசி புனிதப்படுத்துவார். இதனால் பலி செலுத்தவும் கிறிஸ்தவ மக்களை அர்ச்சிக்கவும் இவர்கள் தகமை பெற்று அனுப்பப்படுகின்றார்கள்.
தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. தூய ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பணி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. அடுத்ததாக பலிக்குரிய திருப்பண்டங்களை அளித்தலும் சமாதான முத்தமும். இறைமக்களின் காணிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆயர் அவர்கள் தானே குருவும் பலிப்பொருளாகிய தன்னையே தந்தைக்கு உன்னத பலியாக்கிய கிறிஸ்துவை போன்று அவரது பலியை ஒப்புக்கொடுக்கும் குருவும் பலிப்பொருளாக மாறுவதன் உட்பொருளை உணர்த்தி திருப்பலிக்குரிய திரு அப்பமும் திரு இரசக்கலத்தையும் புதிய குருக்களிடம் கையளித்து திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்குரிய பணிபுரியை விடுத்து வாழ்த்தி அனுப்புகிறார். உரிமையையும் நீதியையும் சமாதான ஒப்புரவையும் அடிநாதமாக கொண்ட நிலைவாழ்வுக்கு ஏங்கி காத்திருக்கும் மக்கள் வாழும் இம்மண்ணில் அமைதியின் தூதுவராக பணி குருத்துவத்தில் காலடி பதிக்கும் இப்புதியவர்களை அன்போடு வாழ்த்தி ஆயர் அவர்கள் சமாதான முத்தம் கொடுக்கிறார். சூழ்நிலை கருதி ஆயரை தொடர்ந்து மாகாண முதல்வர், மாவட்ட மேலாளர் மற்றும் பெற்றோர்கள் மட்டுமே சமாதான முத்தம் கொடுப்பதில் கலந்து கொள்வார்கள். இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் இத்திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும். இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் திருச்சடங்குக்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப மது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்.
அவர் எனக்கு அளித்த தூய ஆவி நலங்களுக்கு நின்னு கொடுப்பேன் என்றவருக்கு, அவர் எனக்கு அளித்த தூய ஆவி நலங்களுக்கு. நன்றி பலியை எழுப்புவேன், மக்கள் சபையில் எழுப்புவேன், அவர் தயவை போற்றுவேன், பறைசாற்றுவேன். நின்னு கொடுப்பேன் என்றவருக்கு, அவர் எனக்கு அளித்த தூய ஆவி நலங்களுக்கு. ஆண்டவரே, எனக்கு நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராகும். ஏனெனில் உமது வல்லமை மிகுந்த நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். ராஜ்யத்துடைய மனிதர்களுக்கு பெருமான இந்த இரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாகும். படைப்புக்கெல்லாம் உயிரளிக்கும் ஆவியிலே, பருலகை கோயிலாக்கும் ஆவியிலே, படைப்புக்கெல்லாம் உயிரளிக்கும் ஆவியிலே, பாருலகை கோயிலாக்கும் ஆவியிலே, அன்பாய் மாற்றும் ஆவியிலே, ஒன்றாய் சேர்க்கும் ஆவியிலே, அன்பாய் மாற்றும் ஆவியிலே, ஒன்றாய் சேர்க்கும் ஆவியிலே. என்னுயிரை மீட்டெடுத்தால் நான் வாழ்ந்தேன், என்ன கொடுப்பேன் என் தேவனுக்கு, அவர் எனக்கு அளித்த தூய ஆவி நலங்களுக்கு. திருமுழுக்கில் நினைந்த ஆவியிலே, தினமெனது துணையாகும் ஆவியிலே, திருமுழுக்கில் இணைகின்ற ஆவியிலே, தினமெனது துணையாகும் ஆவியிலே, உலகில் அன்பு சுடராக உதவும் அன்பு கரமாக, உலகில் அன்பு சுடராக உதவும் அன்பு கரமாக, என் வாழ்வை காணிக்கையாய் தருகின்றேன், என்ன கொடுப்பேன் என் தேவனுக்கு, அவர் எனக்கு அளித்த தூய ஆவி நலங்களுக்கு. சகோதரரே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு தந்தையே, இப்பொழுது அருள்பொழி பெற்றுள்ள உம்முடைய மறைப்பணியாளர்கள் இவர்கள் பீடத்தில் திருப்பணியாற்றவும் இறை மக்களுக்கு சேவை செய்யவும் வேண்டும் என்று திருவிழமானீரே. அவரது வாழ்வும் பணியும் அது மகிமையளிப்பதாகவும் மது அரசின் மதிப்பீடுகள் உலகிலே நிலை பெறச் செய்வதாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் திருமகன் மீது தூய ஆவியை பொழிந்து திருநிலைப்படுத்தி அவரை புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமைக்குருவாக ஏற்படுத்தியுள்ளேன். அவரது ஒரே குருத்துவம் நிலை பெறவும் சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்துள்ளேன். ஏனெனில் அவர் அரச குருத்துவத்தால் மக்களை அணி செய்வது மட்டுமல்லாமல் சகோதர அன்பினால் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது கைகளை வைப்பதால் தமது திருப்பணியில் பங்காளிகளாகவும் ஆக்குகின்றார். இதனால் இவர்கள் கிறிஸ்துவின் பேரால் மனிதரின் மீட்புக்குரிய திருப்பலியை புதுப்பிப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்து அளிப்பார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் காத்து அருள் வாக்கினால் அவர்களுக்கு உணவூட்டி திருவருட்சாதனங்களால் புத்துயிர் அளிப்பார்கள். மேலும் இவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் உயிரை கையளித்து கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்கும் என்று தங்கள் பற்றுறுதியையும் அன்பையும் வெளிப்படுத்துவார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: Blessed is he who comes in the name of the Lord. Blessed is he who comes in the name of the Lord. Holy, holy, holy Lord, God of Lord and Lord. Heaven and earth are full of your glory. Hosanna, Hosanna, Hosanna in the highest. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விலங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திலினாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட என்னுடைய தந்தை சகாயநாதன் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான லோயலா இன்னாசியா, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உன்னுடைய உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, எங்கள் இலங்கை நாட்டுக்கு நிரந்தரமான அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின்
செம்மறி இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கிடைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மாநிலத்தோர் உன்னை மறந்து போனாலும், மனிதர்கள் அன்பு மறைந்து போனாலும், மனிதத்தோர் உன்னை மறந்து போனாலும், மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் விலகி அகன்று போனாலும், மாறிடாதோர் உந்தன் ஆதாரம் நானே. மலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. கவலையால் உள்ளம் கலங்கி போனார், தண்ணீர் உந்தன் உணவானாலும், கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும், கண்ணீர் உந்தன் உணவானாலும், கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவேனே. அலைகள் மோதி படகு அசைந்தால், அமைதி தரவே வந்திடுவே. அமைதி தரவே வந்திடுவே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே. இறைவானின்
திருநிலைப்படுத்திய புதிய குருக்களும் முது மக்களாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு நன்றி பலி ஒப்பு கொடுத்து உட்கொண்ட திருவுணவிற்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கிய குருக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்கச் செய்து உமக்கு மக்கள் எல்லாருக்கும் பணிவுடன் தொண்டாற்றச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாராக தலைகளை தாழ்த்தி இறைவனின் ஆசிரை பெறுவோம். இறையரசின் தந்தையாகிய இறைவன் தம் திருமகன் இயேசுவின் பணி வழியாக இறையரசை உருவாக்கி அதை ஓர் உலகமெல்லாம் பறைசாற்ற பணியாளர்களை தெரிந்து கொண்டார். இப்பணிக்கு தங்களை அர்ப்பணித்த இவர்களை இறையரசின் பாதையில் வழி நடத்துவாராக. அன்பின் தந்தை ஆகிய இறைவன் திரு அறுவடை உருவாக்கி அதை வளப்படுத்த அருட்சாதனங்கள் என்னும் ஆசீர்வாதங்களை அளித்தார். இத்திருவருட்சாதனங்களின் மகத்துவத்தை இவர்கள் அறிந்து அவற்றை நிறைவேற்ற இவர்கள் மேல் ஆசிரை பொழிவாராக. இறைபணியாளர்களை பராமரித்து வரும் இறைவன் குருத்துவ அபிஷேகத்தால் ஆட்கொள்ளப்பட்ட இவர்கள் இறைவார்த்தையிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருந்து தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் நல்ல சாட்சிகளாய் வாழ வர மறுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.